Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து latest update. இந்த 23-24 வருஷத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ், என்னென்ன செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, கலந்து கொள்ள போறாங்க, என்னென்ன பாராமெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த் கோர்சஸ் வந்து கவுன்சிலிங்ல வரும், எந்த கோர்சஸ்லாம் வராது, அதை பத்தி தான் டீடைல்டா வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை கோர்சஸ் இருக்குது. பாராமெடிக்கல் கோர்சஸ்னா 21 கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த 21 கோர்சஸ்ல 19 கோர்சஸ் மட்டும்தான் இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங்ல வரப்போற கோர்சஸ். என்னென்ன கோர்சஸ்னு பாத்தீங்கன்னா பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, கார்டியாக் பல்மனரி பெர்ஃபியூஷன், எம்எல்டி, ஓடிஏடி, கார்டியாக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிசிஷியன் அசிஸ்டன்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், ரெஸ்பிரேட்டரி, ஆப்டோமெட்ரி, ஆக்குபேஷனல், நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன். நம்மளுக்கு இதை தவிர பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங், இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து இந்த வருஷம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல வந்து வராது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அட்மிஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 19 கோர்சஸும் எத்தனை கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்குது. எவ்வளவு சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2475 சீட்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, சென்னையில இருக்கிற ரீஹாபிலியேஷன், தென் கீழ்பாக், செங்கல்பட்டு, மதுரை, கோயம்புத்தூர், தென் கடலூர் மெடிக்கல் காலேஜ், திருச்சியில உள்ள காலேஜ் ஆஃப் பிசியோதெரபிங்கிற ஒரு காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கேவிபிடி திருச்சி மெடிக்கல் காலேஜ் இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. தென் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் புதுக்கோட்டை, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி, வேலூர், சேலம், குமாரமங்கலம், தர்மபுரி மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர், தேனி. ஸோ டோட்டலா 21 காலேஜஸ் வந்து இந்த 19 பாராமெடிக்கல் கோர்சஸுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல நம்மளுக்கு சீட் அலாகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சீட் அலாகேஷன் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல இருக்குது. என்ன சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கவர்மெண்ட் மெரிட் சீட்ஸ், இன்னொன்னு வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கவர்மெண்ட் மெரிட் சீட்ஸுக்கு வந்து இந்த 19 கோர்சஸ், இந்த 19 பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு மட்டும்தான் உண்டு கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படிங்கிறது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு மட்டும்தான். ஒரு சில செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து இந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு எத்தனை கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 கோர்சஸ்க்கு மட்டும்தான். என்னென்ன கோர்சஸ்னா பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பிஃபார்ம், ஃபார்மாடி, போஸ்ட் பேச்சுலர், ஃபார்மாடி, இந்த கோர்சஸ்க்கு மட்டும்தான் செல்ஃப் ஃபைனான்சிங் கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகே, என்னென்ன கோர்சஸ் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங்லயே வராது, இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு கவுன்சிலிங்ல வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த 15 கோர்சஸும். ஸோ இந்த 15 கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங்ல மட்டும்தான் வரும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கவுன்சிலிங்ல வந்து வராது. இந்த 6 கோர்சஸ் மட்டும்தான் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல வரும். இந்த 6 கோர்சஸ்க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70 காலேஜ்ல இருக்குது 280 சீட்ஸ். ஃபீமேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 196 காலேஜஸ் இருக்கு. எவ்வளவு சீட்ஸ் பாத்தீங்கன்னா 7444 சீட்ஸ். பிஃபார்ம் வந்து 82 காலேஜஸ்ல இருக்கு. எவ்வளவு சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4490 சீட்ஸ் வந்து இருக்குது. பிபிடி வந்து 39 காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சீட்ஸ் வந்து 1584. பிஓடி வந்து 8 காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சீட்ஸ் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 334 சீட்ஸ். ஃபார்மா டி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 452 சீட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபார்மா டியுமே நம்மளுக்கு என்ன கவர்மெண்ட் காலேஜ்ல வராது கவுன்சிலிங்க்கு, ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும்தான். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ், எத்தனை செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், எத்தனை கோர்சஸ் வந்து இந்த வருஷம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ எவ்வளவு சீட்ஸ் இருக்கு ஒவ்வொரு கோர்சஸ்க்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு இப்போ நல்ல கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நம்மளோட சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த பாராமெடிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படி, கவுன்சிலிங் எப்படி அட்டென்ட் பண்ணணும், எல்லா கைடன்ஸுமே நம்மளோட சேனல்ல வந்து கொடுப்போம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.